ஆண்டவர் இயேசுவின் பிறப்பை குறித்த தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறுதலும். கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். தீர்க்க தரிசனம். ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். தீமையை வெறுத்து நன்மையை தெரிந்து கொள்ள அறியும் வயது மட்டும் அவர் வெண்ணையையும் தேனையும் சாப்பிடுவார். எசையா 7:14-15. நிறைவேறுதல். அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். மத்தேயு 1:23. இயேசுவினுடைய வம்ச வரலாறு. தீர்க்க தரிசனம். ஈசாய் என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பிச் செழிக்கும். எசையா 11:1. நிறைவேறுதல். ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு. மத்தேயு 1:1. ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான். மத்தேயு 1:6. நட்சத்திரம். யாக்கோபிலிருந்து உதிக்கும். தீர்க்க தரிசனம். அவரை காண்பேன், இப்பொழுது அல்ல; அவரை தரிசிப்பேன், சமீபமாய் அல்ல. ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும். ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும். அது மோவாபின் எல்லைகளை நொறுக்கி சேத் புத்திரர் எல்லாரையும் நிர்மூலமாக்கும். என்னாகும் 24:17. நிறைவேறுதல். ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் இயேசு பிறந்தபோது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். மத்தேயு 2:1-2. பரிசுகளை கொண்டு வருவார்கள். தீர்க்க தரிசனம். தர்ஷீஷின் ராஜாக்களும் தீவுகளின் ராஜாக்களும் காணிக்கைகளை கொண்டு வருவார்கள். சேபாவிலுமுள்ள ராஜாக்கள் வெகுமானங்களை கொண்டு வருவார்கள். சங்கீதம் 72:10-11. நிறைவேறுதல். அவர்கள் சாஸ்திரிகள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். மத்தேயு 2:11. ராஜாக்கள் இயேசுவை பணிவார்கள். தீர்க்க தரிசனம். ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும், நதி தொடங்கி பூமியின் எல்லைகள் வரைக்கும் அவர் அரசாளுவார். வனாந்தரத்தார் அவருக்கு முன்பாக குனிந்து வணங்குவார்கள். அவருடைய சத்துருக்கள் மண்ணை நக்குவார்கள். சகல ராஜாக்களும் அவரை பணிந்து கொள்வார்கள். சகல ஜாதிகளும் அவரை சேவிப்பார்கள். சங்கீதம் 72:8-9-11. நிறைவேறுதல். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். மத்தேயு 2:11. இயேசு பிறப்பிடம் குறித்த தீர்க்க தரிசனங்கள். எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதாவிலுள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறிதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அனாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. மீகா 5:2. நிறைவேறுதல். அதற்கு அவர்கள், யூதேயாவிலுள்ள பெத்லகேமிலே பிறப்பார். அதனென்றால், யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல. என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். மத்தேயு 2:5-6. என்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் நிறைவே இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடைத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். லூக்கா 2:11-12. ஏரோது ஆண் பிள்ளைகளை கொலை செய்வான். தீர்க்க தரிசனம். ராமாவிலே புலம்பலும் கசப்பான அழுகையுமாகிய கூக்குரல் கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது தன் பிள்ளைகள் இல்லாதபடியால் அவைகளின் நிமித்தம் ஆறுதல் அடையாதிருக்கிறாள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா 31:15. நிறைவேறுதல். அப்பொழுது ஏரோது தான் சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதைக் கண்டு மிகுந்த கோபமடைந்து ஆட்களை அனுப்பி தான் சாஸ்திரிகளிடத்தில் திட்டமாய் விசாரித்த காலத்தின்படியே பெத்லகேமிலும் அதன் சகல எல்லைகளும் இருந்த 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தான். மத்தேயு 2:16.
எகிப்திலிருந்து குமாரனை வரவழைத்தேன். தீர்க்க தரிசனம். இஸ்ரவேல் இளைஞலா இருந்தபோது நான் அவனை நேசித்தேன். எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை இயேசுவை வரவழைத்தேன். ஒசியா 11:1. நிறைவேறுதல். அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் யோசேப்புக்கு காணப்பட்டு, ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான். அதனால் நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடிப்போய் நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் அங்கே இரு என்றான். அவன் எழுந்து இரவிலே பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு புறப்பட்டு போய் ஏரோதின் மரண பரியந்தம் அங்கே இருந்தான். எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்று தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. மத்தேயு 2:14-15. நசரேயன் என்னப்படுவார். தீர்க்க தரிசனம். அர்க்கலேயும் தன் தகப்பனாகிய ஏரோதின் பட்டத்துக்கு வந்து யூதேயாவில் அரசாளுகிறான் என்று கேள்விப்பட்டு அங்கே போக பயந்தான். அப்பொழுது அவன் சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு கலிலேயா நாட்டின் புறங்களிலே விலகிப்போய் நாசரேத்து என்னும் ஊரிலே வந்து வாசம் பண்ணினான். நசரேயன் எண்ணப்படுவார் என்று தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. மத்தேயு 2:22-23. நிறைவேறுதல். பிலிப்பு நாத்தான் வேலை கண்டு நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம். அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத்தாரும் ஆகிய இயேசுவை என்றான். யோவான் 1:45. இயேசு ஆளுகை ஊழியம் செய்ய பிறந்தார். தீர்க்க தரிசனம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். ஏசாயா 9:6-7. இதோ நாட்கள் வருமென்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள கிளையை எழும்ப பண்ணுவேன். அவர் ராஜாவாயிருந்து ஞானமாய் ராஜரிகம் பண்ணி பூமியிலே நியாயத்தையும் நீதியும் நடப்பிப்பார். அவர் நாட்களில் யூதா ரட்சிக்கப்படும், இஸ்ரவேல் சுகமாய் வாசம் பண்ணும். அவருக்கு இடும் நாமம் நமது நிதியாயிருக்கிற கர்த்தர் என்பதே. எரேமியா 23:4-6. நிறைவேறுதல். யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் இங்கே, கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். மத்தேயு 2:2. அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவோ என்றான். இயேசு பிரதித்திரமாக, நீர் சொல்லுகிறபடிதான், நான் ராஜாதான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்றார். யோவான் 18:37. நாம் ஜெபிப்போம். பிதாவாகிய தேவனே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பிறப்பை குறித்ததான அநேக தீர்க்க தரிசனங்களை பழைய ஏற்பாட்டு புத்தகத்திலே தீர்க்கதரிசிகள் மூலமாய் முன்னுரைத்திருக்கிறீரப்பா. முன்னுரைக்கப்பட்ட அத்தனை தீர்க்க தரிசனங்களும் கிறிஸ்து இயேசுவுக்குள் புதிய ஏற்பாட்டின் நாட்களிலே இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் நிறைவேறியதை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, அப்பா, கன்னிகை கர்ப்பவதி ஆவாள் என்று சொல்லி ஆண்டவரே ஒரு அடையாளத்தை தந்தீர். ஆண்டவரே, கன்னிகை இதுவரைக்கும் எந்த நாட்களிலும் திருமணம் ஆகாத, மனம் முடிக்காத, கணவனோடு கூட இணைக்கப்படாத எந்த ஒரு பெண்ணும் பிள்ளையை பெற்றது கிடையாதே அப்பா. ஆனால் தேவனாகிய கர்த்தாவே, அப்பா, நீங்க பிறக்க செய்தீங்களே, அதற்காக நன்றி. கன்னிகையை கர்ப்பவதியாய் மாற பண்ணீர், பரிசுத்த ஆவியால் நிழலச் செய்தீர், இயேசு பிறக்க செய்தீர். ஆண்டவரே, அந்த தீர்க்க தரிசனத்தை தேவன் நிறைவேற்றினபடியால் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு அற்புதமாய் அதிசயமாய் இருந்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறை குறித்த தீர்க்க தரிசனத்தை உரைத்தீரே ஆண்டவரே. ஈசாய் என்னும் தாவீதின் தகப்பனாகிய ஈசாய் என்னும் அடிமரத்தில் இருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும் என்று சொல்லி வாக்கு பண்ணினீர் ஆண்டவரே. ஆண்டவரே, தாவீதின் தகப்பனாகிய ஈசாயிட வம்சவழியில இயேசுவை பிறக்க செய்த அன்பிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ராஜா. அப்பா, அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறினபடியால் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். யாக்கோபிலிருந்து ஒரு நட்சத்திரம் உதிக்கும் என்று வாக்குரைத்தீர் ஆண்டவரே ராஜா. ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும் என்று வாக்கு உரைத்தீர். அது மோவாபின் எல்லைகளை நொறுக்கி புத்திரர் எல்லாரையும் நிர்மூலமாக்கும் என்று வாக்கு உரைத்தீர். அதே போல தேவனாகிய கர்த்தர் ஏரோதின் ராஜாவின் நாட்களிலே பெத்லகேம்ல ஆண்டவர் இயேசுவை ஆண்டவரே பிறக்க செய்தீர். அவர் இருந்த வீட்டுக்கு அப்பா வீட்டிற்கு வரைக்கும் நட்சத்திரம் சாஸ்திரிகளை வழிநடத்தினது என்று பார்க்கிறோம் அப்பா. இயேசுவை பிறப்பை காண்பித்த அடையாளப்படுத்தின நட்சத்திரத்தை போல
இன்றைக்கு அநேக ஊழியக்காரர்களை தேவன் நட்சத்திரமாய் வைத்திருக்கிறப்பா. இயேசுவை காண்பித்து கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்களாக ஒவ்வொரு ஊழியர்களையும் ஆண்டவர் மின்னும் நட்சத்திரங்களாக நீ வைத்திருக்கிற அன்பிற்காக நன்றி. இயேசுவை காண்பித்து கொடுக்கும்படிக்கு கர்த்தர் ஒவ்வொரு ஊழியர்களும் கர்த்தர் ஆண்டவரே கிருபை பாராட்டுகிறதற்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனே உம்முடைய சித்தம் நடக்கட்டும். தேவனே உம்முடைய தீர்மானம் நடக்கட்டும். சத்துருவின் எல்லா விதமான தடைகளும் இயேசுவின் நாமத்தினால் இரத்தத்தினாலே நிர்மூலமாகும்படிக்கு நாங்கள் கேட்கிறோம். அன்பின் தேவனை, அன்பின் ஆவியானவரை ஆட்கொள்ளுங்க. மகிமையின் தேவனை நீர் ஆளுகை செய்யுங்க. சத்துருக்களை எல்லாம் தேவன் பாதபடியாக்கி போடுங்க. இருளின் வல்லமைகளை எல்லாம் தேவன் உடைத்திடுங்க. அந்தகார வல்லமைகளை நாங்கள் கடிந்து கொள்கிறோம். ராஜா செய்கிற அன்பிற்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இயேசு பிறந்த போது பரிசுகளை கொண்டு வந்திருக்காங்க, அதற்காக நன்றி அப்பா. தர்ஷீஷின் ராஜாக்களும் தீவுகளின் ராஜாக்களும் காணிக்கைகளை கொண்டு வருவார்கள் என்ற வாக்கின்படி ஆண்டவரே, சேவாவில் ராஜாக்கள் விரும்பும் வெகுமானங்களை கொண்டு வந்தபடியால் நாங்கள் துதிக்கிறோம், நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே ராஜாவை, ஆண்டவரே, இயேசு பிறந்த போது சாஸ்திரிகள் பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் கொண்டு வந்து இயேசுவின் பாதங்களில் வைத்து சாசாங்கமாய் பணிந்து கொண்டார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறினபடியால் நாங்கள் துதிக்கிறோம், நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு ஆண்டவரே, இயேசுவை ராஜாக்கள் பணிவார்கள் என்கிற தீர்க்க தரிசனம் நிறைவேறினபடியால், உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறினபடியால் நன்றி அப்பா. ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும், நதி தொடங்கி பூமியின் எல்லைகள் வரைக்கும் அவர் அரசாளுவார். வனாந்தரத்தால் அவருக்கு முன்பாக குனிந்து வணங்குவார்கள். சத்துருக்கள் மண்ணை நக்குவார்கள். சகல ராஜாக்களும் அவரை பணிந்து கொள்வார்கள். சகல ஜாதிகளும் அவரை சேவிப்பார்கள் என்கிற தீர்க்க தரிசனத்தை தேவன் நிறைவேற்றினபடியால் நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இயேசுவை பாலகனாக இருந்த இயேசுவை ஆண்டவர் சாஸ்திரிகள் வந்து பணிந்து கொண்டார்கள். பின்பு அநேக மக்கள், ஆண்டவர் அநேக ஊழியர்கள் கூட இயேசுவை பணிந்து கொண்டதை, அற்புதங்களை பெற்ற ஒவ்வொருவரும் இயேசுவை பணிந்து கொண்டதை நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. தீர்க்க தரிசனம் நிறைவேறினபடியால் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் பிறப்பின் இடத்தை குறித்த தீர்க்க தரிசனம் ஆண்டவர் நிறைவேற பண்ணினீரே நன்றி. எப்ராத்தா எண்ணப்பட்ட பெத்லகேமே, யூதாவிலே ஆயிரங்களுக்குள்ளே நீ சிறிதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆள போகிற பிரபு உன்னிடத்திலிருந்து தான் புறப்படுவார் என்று சொல்லி தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது. அந்த வார்த்தைக்கு ஏற்பவே யூதாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசுவை பிறக்கச் செய்தீர் ஆண்டவரே. அதற்காக கோடானுகோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவின் பிறப்பை முன்னுரைத்து இயேசுவை தாம் சொன்ன இடத்திலேயே கூட இயேசுவை பிறக்கச் செய்த அன்பிற்காக நன்றி அப்பா. ஏரோது ஆண் பிள்ளைகளை எல்லாம் கொலை செய்வான் என்று தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டிருந்ததப்பா. ஆண்டவர் ராமாவில் புலம்புலும் கசப்பான அழுகுமாகிய கூக்குரல் கேட்கப்பட்டது என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி ஆண்டவரே, ராகல் தன் பிள்ளைகளுக்காக அழுது பிள்ளை இல்லாதது எப்படி அவர் ஆறுதல் அடையாதிருக்கிறார் என்ற வார்த்தையின்படி இயேசுவின் பிறப்பின் போது ஆண்டவரை ஏறுவது ராஜா 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொண்டு ஆண்டவரை அடித்து போடும்படி ஆண்டவரை அனுமதித்தீரப்பா. ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம். அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறினபடியால் நமக்கு நன்றி 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 ஆண்டவரே. எகிப்திலிருந்து குமாரனை வரவழைத்தேன் என்ற தீர்க்க தரிசனம் நிறைவேறினபடி நன்றி அப்பா. எகிப்தில் மறைந்து ஒளிந்து வாழ்ந்து கொண்டிருந்த ஆண்டவரே, ஆண்டவர் குடும்பத்தை ஆண்டவரே தூக்கி எடுக்கிறதுக்காக நன்றி அப்பா. எளிய மக்களுக்கும் ஆண்டவரே தேவனாய் இருக்கிறதற்காக நன்றி. எளிய மக்களுக்கும் தேவனாய் இருக்கிற ஒருவரையும் புறம்பே தள்ளாத தேவன், ஒருவரையும் புறக்கணிக்காத தெய்வம் நீர் இருக்கிறபடியா நன்றி அப்பா. நசரேயன் எண்ணப்படவா என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, இயேசு நசரேயன் ஆசிரியத்தில் ஆண்டவரை பிறக்க செய்த அன்பிற்காக நன்றி அப்பா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ராஜா. ஆண்டவர் இயேசு ஆளுகை செய்வார் என்று சொல்லப்பட்ட வாக்குக்காக நன்றி. ஊழியம் ஆண்டவரே, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்ற வார்த்தையின்படி முதற்கொண்டு தாவீதின் சிங்காசனத்தை அவர் ஸ்தாபிப்பார் என்ற வார்த்தையின்படி இயேசுவை ஆளுகை செய்ய பிறக்கச் செய்த அன்பிற்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நாட்கள் வரும், தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள கிரையை எழும்ப பண்ணுவேன் என்று வாக்குரைத்த அன்பிற்காக நன்றி ஆண்டவரே ராஜா. ஆண்டவரே, நீதியான இயேசுவை கொம்பை ஆண்டு ஏற்படுத்த பணிகிறீர் ஆண்டவரே. இதற்கு ராஜாவாக ஆண்டவரே அப்பிறக்கும்படிக்கு செய்திருக்கிறதற்காக நாங்கள் நன்றி அப்பா. இதற்கு ராஜாவாக இருந்து ராஜாவாக அரசாண்டு ஜனங்கள் வாழ்க்கையை நன்மை செய்து ஆண்டவர் நடத்துகிற அன்பிற்காக நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஆண்டவரே ராஜா. ஆண்டவர் இயேசுவை குறித்து சொல்லப்பட்ட அத்தனை தீர்க்க தரிசனங்களும் ஆண்டவர் அவருக்குள் நிறைவேறினதற்காக நன்றி. இதை நாங்கள் அறிந்து நாங்கள் மகிமைப்படுத்த ஆண்டவரே, இதோ நீ நேற்று பிறந்தவர் அல்ல,
ஏதோ ஆண்டவரே மனிதனுக்குள் பிறப்பது மனிதர்கள் பிறப்பதை போல அவர் இயேசுவின் பிறப்பும் ஒன்றானது அல்ல. இயேசுவின் பிறப்பு முன்னுரைக்கப்பட்டது, மரணம் முன்னுரைக்கப்பட்டது, அவர் உயிர்த்தெழுதல் முன்னுரைக்கப்பட்டது என்பதை அறிந்து உணர தேவன் எங்களுக்கு கிருபை தரங்க. கண்களை திறக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். தடைகளை எல்லாம் விலகும்படிக்கு நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.